உலகமும் உலகத்தின் பல்கலைக்கழகங்களும் உலக அறிவாளிகளும் சொல்றதை காட்டிலும் அற்புத விதமான காரியங்களை சொல்லுகிறது. நான் என்ன சொல்றேன், அந்த பாவ செயல்கள் பாவ சுவாபத்திலிருந்து வருகிறது. கல்வாரி சிலுவையில இயேசு என்னுடைய பாவ சுவாபத்தை வெட்டி எறிந்து விட்டார். துறந்தி மண்ணில் வந்தி மாபெரும் அன்பல்லவோ, பின் துறந்தி மண்ணில் வந்தி மாபெரும் அன்பல்லவோ, பாவம் சுமந்தி சாபம் மாறி, பாவம் சுமந்தி சாபம் மாறி பாதம் பணிந்திடுவோ. சாவை வென்றி உயிர்த்து எழுந்தி சாத்தானை தோற்கடித்தி, சாவை வென்றி உயிர்த்து எழுந்தி சாத்தானை தோற்கடித்தி, நித்திய வாழ்வை எமக்கு தந்தி, எமக்கு தந்தீர் நித்தம் தொழுதிடுவோம். வாழ்க பெருக துதிகளின் பாத்திரனே, துதிகள் உமக்கு தந்தோம். தூயாய இயேசுநாதா, உம் நாமம் வாழ்க பெருக துதிகளின் பாத்திரனே, துதிகள் உமக்கு தந்தோம். மீண்டும் வருவி மண்ணில் நிறுத்தி மார்போடு அணைத்திடுவி, மீண்டும் வருவி மங்க வாழ்வை எமக்கு தருவி, மங்க வாழ்வை மன்னா தொழுதிடுவோம். தூயாய இயேசுநாதா, உம் நாமம் வாழ்க பெருக துதிகளின் பாத்திரனே, துதிகள் உமக்கு தந்தோம். தூயாய இயேசுநாதா, உம் நாமம் வாழ்க பெருக துதிகளின் பாத்திரனே. கர்த்தருடைய வார்த்தைக்கு திருப்போம். ரோமர்களது நிருபம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. கடந்த பல வாரங்களாக கிருபையை குறித்து போதித்து வருகிறோம். குறிப்பாக கடந்த சில வாரங்களாக கிருபையில் வாழ்கிற வாழ்க்கையை குறித்து, எப்படி கிருபையில் வாழ்வது என்பது குறித்து போதித்து வருகிறோம். ஒரு காரியத்தை தெளிவாக எடுத்து காண்பித்தேன். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிருபை நமக்கு தருகிறது எல்லாவற்றையும், விசுவாசம் அதை எடுத்துக்கொள்கிறது. கிரேஸ் கிவ்ஸ் அண்ட் ஃபெய்த் டேக்ஸ். கிருபை ஒன்றத்தையும் கொடுக்கலன்னா எடுத்துக்கொள்றதுக்கு விசுவாசத்துக்கு ஒன்றும் கிடையாது. நிறைய விசுவாசம் இருந்து பிரயோஜனம் இல்லை, ஒன்றும் கொடுக்கப்படலைன்னா.
நிறைய கொடுக்கப்பட்டிருந்தாலும் கொஞ்சம் கூட விசுவாசம் காட்டலைன்னா எவ்வளோ கொடுக்கப்பட்டிருந்தாலும் கொஞ்சம் கூட நாம் பெற்று அனுபவிக்க முடியாது. கிருபையும் விசுவாசம் ரெண்டும் அப்போ ஒன்றோடு ஒன்று சேர்ந்து செயல்படுகிறது. கிருபை கொடுக்கிறது, விசுவாசம் எடுத்துக்கொள்கிறது. கிருபை எப்படி கொடுக்கிறது? கிருபை என்றால் கர்த்தருடைய தயவு. அது எப்படி கர்த்தர் காண்பிக்கிறார் நமக்கு? நம்முடைய கிரியின் அடிப்படையில் அல்ல, அவருடைய அன்பின் அடிப்படையில், இரக்கத்தின் அடிப்படையில் கடவுள் நமக்கு கிருபை காண்பிக்கிறார். கடவுள் ஏன் நம்ம அன்பு கூறுறாரு? நாம் ரொம்ப யோகியர்கள்ன்றதுனால அல்ல, நாம் ரொம்ப 100% ரொம்ப நல்லவர்கள்ங்கிறதுனால அல்ல. அப்படி அன்பு கூறணும்னா இங்கே ஒருவரை கூட கடவுள் அன்பு கூற முடியாது. ஏன்னா எல்லா இடத்துலையும் ஏதாவது சில குறைகள் இருக்கத்தான் செய்யுது. கடவுள் நம்மளை ஏன் அன்பு கூறுறாரு? நாம் நடந்து கொள்கிற விதம் அவருக்கு அன்பை உண்டாக்குகிறதுன்னு சொல்ல முடியாது. அது தப்பான தியாலஜி, அது ரொம்ப தப்பு. அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லைன்னு அர்த்தம் வேதத்தை பற்றி. நான் நல்லா நடந்துக்கிறதுனால கர்த்தர் என்ன அன்பு கூறுறதில்ல. என்னுடைய நன்னடக்கை அவருக்கு தேவையில்லை அன்பை உண்டாக்குறதுக்கு, அவர் உள்ளத்தில் அன்பை உண்டாக்குறதுக்கு. அவர் அன்பாகவே இருக்கிறார், ஆகவே என்னை அன்பு கூறுகிறார். அன்பு அவருடைய உள்ளத்திலிருந்தே ஊற்றெடுக்கிறது, அங்கிருந்தே உண்டாகுது. நான் அதை உண்டாக்கல, என் நன்னடத்தையினால் அதை உண்டாக்கல. அன்பு அவருக்குள்ளிருந்தே உண்டாகிறது. He is love, therefore he loves. It is not my works that cause him to love me. ஏனென்றால் அன்பு அவரிடத்தில் தான் உதயமாகிறது, அவர் அன்பாகவே இருக்கிறார். அப்ப நான் அவருக்கு உள்ளத்தில் அன்பை உண்டாக்க முடியாது என்று சொன்னால், நான் என்னுடைய செய்கையின் மூலமாக அல்லது கிரியின் மூலமாக அவருடைய உள்ளத்திலே எனக்கு எதிராக பகையோ வெறுப்பையும் உண்டாக்க முடியாது. அதனால்தான் வேதம் சொல்லுது, நான் பாவியா இருக்கும்போதே அவர் எனக்காக தன்னுடைய குமாரனை கொடுத்து என்னை ரட்சித்தார். பாவியா மட்டும் இல்லை, அதுக்கு மேல ஒரு படி போய் வேதம் சொல்லுது, நான் கர்த்தருக்கு சத்துருவா இருந்த போதே. பாவியா இருக்கிறதுங்கிறது ஒன்று, அது நான் தப்பு பண்றேன், நான் பாவின்னு. ஆனால் கடவுளுக்கே சத்துரு. அப்படி இருந்தோமா? நம்ம வெறும் பாவி மட்டும் இல்லை, அவருக்கு சத்ருவாக இருந்தோம். அவருக்கு சத்ருவா இருந்தப்போ கூட அவர் நம்ம பற்றி பகை உணர்வோட இல்லை பாருங்க. அவர் நம்ம வெறுக்கலை, அவர் நம்ம எதிர்க்கலை, அவர் நம்ம கசப்போட பார்க்கல. அவர் இவன் சரி கிடையாது, இவன் நான் என்ன பண்ற பாரு அப்படி பார்க்கல. ஏன்னா என்னுடைய கிரியைகள் அவருக்குள்ளே என்னை குறித்து ஒரு பகையை உண்டாக்க முடியாது. ஏன்னா என்னுடைய கிரியைகள் எப்படி அன்பை உண்டாக்க முடியாதோ அதுபோல என்னுடைய கிரியைகள் அவருக்குள்ள பகையை உண்டாக்க முடியாது. ஏனென்றால் அவர் அன்பாகவே இருக்கிறார். ஆகவே தான் நான் பாவியா இருக்கும்போதே என்னை நேசித்து என்னை அன்பு கூர்ந்தார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? இப்படி போதிக்கும் போது, இந்த கிருபை குறித்த போதனையை சொல்லும் போது நிறைய அப்ஜெக்ஷன் எழும்புகிறது. என்ன ஒரு அப்ஜெக்ஷன்? நான் அதை தான் டீல் பண்ணிட்டு இருக்கோம் கடந்த 2-3 வாரங்களாக. என்னன்னா, இப்படி சொன்னீங்கன்னா அப்ப கிரியை முக்கியமில்லாத ஆயிடுதே. இந்த லீகலிஸ்டிக் டீச்சிங் கொடுக்குற ஜனங்கள் என்ன சொல்றாங்க, இப்படிலாம் நீங்க போதிச்சிங்கன்னா எப்படி? நான் இன்னைக்கு சொன்னேன் இல்லையா, சிலர் லீகலிஸ்டிக் எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா, நீ எப்படி உருப்படுவ, கோயிலுக்கு வரல நீ, அதனால தான் உன் கை ஒடிஞ்சது, கால் ஒடிஞ்சது, அதனால தான் கர்த்தர் உன்னை எப்படி பண்ணிட்டாராக்கும். கர்த்தர் உன்னை எப்படி ஆசீர்வதிப்பாரு? நீ ஒரு அதிகாரம் கூட வாசிக்கல பைபிளில், நீ எந்த நல்ல காரியமும் செய்யல. சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ஊரில் தமிழர்கள் நல்லா இந்த பழமொழியெல்லாம் நல்லா சொல்லுவாங்க. ஆனால் எல்லாத்தையும் பைபிள்லேருந்து வந்ததாக நினச்சிக்கூடாது. சிலதெல்லாம் நல்லது தான், ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் சிலதெல்லாம் தியாலஜிக்கலி ராங். நல்லவர்களை கடவுள் கைவிட மாட்டார். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீங்க? நல்லவர்களை கடவுள் கைவிட மாட்டார் அப்படிம்பாங்க. அப்போ நான் நல்லவனாக இருக்கிறத பொறுத்து தான் கடவுள் கைவிடுறதோ கைவிடாமல் இருக்கிறதோ இருக்குது அப்படின்னு அர்த்தம். நல்லவனாக இருந்தால் கைவிட மாட்டார், அப்போ எல்லாரையும் கைவிடுவார்னு அர்த்தம். ஏன்னா யாருமே நல்லவர்கள் கிடையாது. எப்படி ஆயிடுது பாருங்க கடைசியில். ராங் தியாலஜி, அது தப்பு. நல்லவர்களை கைவிட மாட்டார்ல, யாரையுமே கைவிட மாட்டார். ஒரே ஒருத்தரை தான் கைவிட்டாரு, இயேசுவை. சிலுவையில் மரிக்கும் போது முகத்தை திருப்பி கொண்டார். பாவத்தை நோக்கி பார்க்க கூடாது சுத்த கண்ணரவரான் தேவன். இயேசு நம்முடைய பாவங்களை சுமந்து கல்வாரி சிலுவையில் தொங்குன போது தம்முடைய முகத்தை அவரிடமிருந்து திருப்பி கொண்டார். இவர் கதறுகிறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று. அவர் திரும்பி கூட பார்க்கல, அப்படியே கைவிட்டு விட்டார் அவரை. ஏன் அவரை கைவிட்டு விட்டார், அவரை திரும்பி பார்க்கலன்னு சொன்னா, அந்த ஒரு மனுஷனை கைவிட்டாரு. ஏன்? நம்ம ஒருத்தரை கூட கைவிடக்கூடாது என்பதற்காக தான்.
நம்முடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாத்தையும் அவர் மீது போட்டு அவரை கைவிட்டார் சாகும்படியாக. ஆகவே என்னை கைவிட மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். அவருடைய முகம் நம்மை நோக்கி திரும்பி இருக்கிறது. அவர் நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்கிறது அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. யாருக்கு நன்மை செய்யலாம் என்று தேடி உலாவி கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு கர்த்தர் நம்மை நோக்கி பார்க்கிறார். நாம கர்த்தரை பார்த்து முகத்தை திருப்பிக்க வேண்டியதில்லை, ஓட வேண்டியதில்லை, முதுகு திருப்ப வேண்டியதில்லை. தைரியமா அவரை பார்க்கலாம். ஏனென்றால் நம்முடைய பாவத்தெல்லாம் சிலுவையில் இயேசுவின் மேல வச்சு அதை சரி பண்ணிட்டாரு. ஆகவே நம்மை அவர் நோக்கி பார்க்கிறார், நாமும் அவரை நோக்கி பார்க்க முடிகிறது. ஆமென். எத்தனை பேர் இருக்கிறீங்க? இப்படிலாம் போதிச்சா எப்படியா? அப்ப கிரியை முக்கியம் இல்லாததாயிடுதே. அவருடைய கிருபையை ரொம்ப பிரமாதமா சொல்றீங்க, அப்ப கிரியை வலியுறுத்தி சொல்ல மாட்டேன்றீங்களே. ஏன்னா இந்த லீகலிஸ்டிக் ஆளுகளுக்கு என்ன பிரச்சனை? என்ன அவர் சட்டம் போட மாட்டேங்கிறாரு, சட்ட திட்டங்களை பேச மாட்டேங்கிறாரு. இந்த சட்ட திட்டங்கள் ரொம்ப பிடிக்கும் பாருங்க அவங்களுக்கு. இதை செய்யாத, அதை செய்யாத, இப்படி பண்ணாத, அப்படி பண்ண, முடிய எப்படி வெட்டு, சட்டையை எப்படி போடு, இந்த சொக்காயம் இதுதான் அவங்களுக்கு பேச்சு. இதை எப்படி பண்ணணும், அதை அப்படி பண்ணக்கூடாது, கட்டளை போடுவாங்க. 10 கற்பனை ஆண்டவர் கொடுத்தாரு, இவங்க 10,000 கற்பனையை கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அவ்வளோ கற்பனைகள். இதெல்லாம் சொன்னாதான் கரெக்டாக இருப்பாங்க. ஜனங்கள் அப்படி சொன்னாதான், கட்டளை போட்டாதான் கரெக்டாக, அவங்களுக்கு இதெல்லாம் பண்ணாதான் கரெக்டாக இருப்பாங்க. நீங்கள் கிருபை கிருபைன்னா அப்புறம் அவன் செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுக்கிட்டு கர்த்தருடைய கிருபை எனக்கு போதுன்ட்டு போயிடுவான். ஜாக்கிரதையாக இருக்கணும்யா, இது அவுத்து விட்டா மாதிரி ஆயிடுது. அப்புறம் ஆட ஆரம்பிச்சிருவாங்க எல்லாரும், அவுத்து விட்டா போச்சு அப்படிங்கிறாங்க. ஆகவே தான் இதை டீல் பண்ணுறேன் நான். கிருபை குறித்து நாம் போதிக்கும் போது நம்ம என்ன போதிக்கிறோம்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா சிலர் ஒருவேளை தப்பாக இதை புரிஞ்சுக்கிட்டு இதை தப்பான விதத்தில் பயன்படுத்தலாம் கூட. ஒரு பாவ வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு பாவத்தை எல்லாம் செஞ்சுக்கிட்டு தாராளமாக ஒரு தைரியமாக துணிச்சலோட, பரவாயில்ல கர்த்தர் அன்பா இருக்கிறாருன்னு சாம் சொல்வதே தான் சொல்லிட்டாரு, இனிமே கவலையே இல்லை, நான் கோயிலுக்கு போனாலும் என்ன நேசிக்கிறார், போகலனாலும் என்ன நேசிக்கிறார், பாவியாக இருந்த போய் நேசிக்கிறாருன்றாரு, நான் அக்கிரமக்காரனா, கர்த்தருக்கு சத்ருவா இருந்த போதே என்ன நேசிச்சாருன்னு சொல்லிருக்கு வேதம் சொல்றாரு. அப்படின்னா இப்போ கூட நான் அப்படி இருந்துக்கலாம் இல்லையா, என்ன நேசிக்க தானே செய்வாரு அப்படின்னு சொல்லி அப்படி தப்பா எடுத்துக்கிட்டு வேத புரட்டர்கள் மாதிரி ஆகி இதை தப்பா எடுத்துக்கிட்டு தப்பான வழியில போறவங்களும் இன்றைக்கு இருக்கிறார்கள். அவங்க இதை எடுத்து வச்சுக்கிட்டு கிரிய முக்கியம் இல்லை, நான் எப்படி வேணா வாழ்ந்துக்கோனாக்கும், கடவுள் என்னை நேசிக்கிறாராக்கும், கடவுள் என்னை ஏற்றுக்கொள்றாரு, நீ என்ன சொல்றது எனக்கு அப்படின்ற விதத்தில் போறாங்க. ஏன்னா இதை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. நாம் என்ன போதிக்கிறோன்றதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நான் என்ன போதிக்கிறேன்றது முக்கியம் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை என்ன போதிக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். பாருங்க, பவுலப்போஸ்தலன் என்ன போதிக்கிறார் அதுதான் இப்ப பார்க்கிறோம். அப்ப 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்ப்போம். நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது, பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாதுன்றார். கிருபையை பற்றி 5ஆம் அதிகாரத்தில் ரொம்ப தரவா பேசினார் பாருங்க. அதாவது கிருபை எப்படி நமக்கு காட்டப்படுகிறது, அந்த ஒரு மனுஷன் மூலமா கிருபை நமக்கு எப்படி உண்டாயிருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் மூலமா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் 20ஆம் வசனத்தில் 5ஆம் அதிகாரத்தில் எப்படி சொல்றாரு, பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிட்டுன்றார். ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டுட் ஸ்டேட்மெண்ட் அது. வேர் சின் அபவுண்ட்ஸ் கிரேஸ் டஸ் மச் மோர் அபவுண்ட். பாவம் பெருகின இடத்தில் கிருபை இன்னும் அதிகமாய் பெருகிட்டு. எதை சொல்றாரு, என்ன சொல்றாருன்னு புரிந்து கொண்டோம் பாருங்க. ஜனங்க இதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, பாவம் பெருகுனா கிருபை அதிகமா பெருகுமாமே, அப்ப நம்ம பாவம் செய்யறது தானே நல்லது, ஏன்னா கிருபை அப்ப அதிகமா உண்டாகுமே, அப்ப நிறைய பாவம் செஞ்சா நிறைய கிருபை உண்டாகுமா அப்படின்னு எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி புரட்டுற ஆட்களும் இருக்கிறாங்க. ஆனால் அது அப்படி சொல்லல. அவர் பாவம் பெருகின இடத்தில்னா ஆதாம் பாவம் செய்து விழுந்து போய் மனுவர்க்கத்தையே பாவத்திலே மூழ்த்தின அந்த நேரத்தில் கிருபை என்ன பண்ணிச்சான், அதை ஓவர்டேக் பண்ணுகிற அளவுக்கு, அந்த அளவுக்கு பெருகி அதெல்லாம் சரி செய்யக்கூடியதாக கிருபை இருக்கிறது. அந்த அர்த்தத்தில் தான் இது சொல்லப்பட்டிருக்கிறது ஒழிய பாவம் நிறைய செஞ்சா கிருபை நிறைய கிடைக்கும்னு அர்த்தம் அப்படி சொல்லல. இதெல்லாம் சரியா புரிஞ்சுக்கணும் பாருங்க. நிறைய ஆளுங்க இருக்கிறாங்க இந்த மாதிரி வேத புரட்டர்கள். நம்ம ஒன்று சொன்னா அதை அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே கொண்டு போறது, என்னென்னமோ இது பண்ணிக்கிறாங்க பாருங்க. அப்ப நம்ம எதையோ ஒன்று போதிச்சுட்டு இருப்போம், அவங்க வேற ஏதோ கால்குலேஷன்ல போயிட்டு இருக்கிறாங்க. இப்படிதான் நான் ஒரு தடவை என்னத்தையும் சொல்லிட்டு இருந்தேன் பாருங்க, இருதயத்தின் வாஞ்சைகளை கர்த்தர் தருவார்னு. இப்போ ஒரு ஆள் எனக்கு எழுதுறாரு, என் இருதயத்தின் வாஞ்ச அந்த பெண்ணுங்க, அதை எனக்கு கர்த்தர் தருவாரா
அஞ்சனா அந்த பொண்ணு என்ன சொன்னிச்சு, அது வேணான்னுதுங்க, இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒத்துக்குச்சு. அப்போ கிடைக்காதுன்னு அர்த்தம் போன்னேன். இல்லை கர்த்தர் தருவாருன்னு சொன்னீங்க, நீங்கள் தானே பிரசங்கம் பண்ணீங்க, இருதயத்தின் வாஞ்சியை கர்த்தர் தருவாருன்னு நீங்கள் தானே. எப்படியெல்லாம் அவங்க கால்குலேஷனில் போகிறாங்க. நான் என்னத்தையோ பிரசங்கம் பண்ணிட்டுருக்கேன், இவங்க வேறு விதமாக அது லைனில் எடுத்துக்கிட்டு அந்த ரூட்டில் போயிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கூடாது பாருங்க. எல்லாம் கவர் பண்ண வேண்டியதாக இருக்குதுங்க. அதனால பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகம் பெருகுச்சுன்ன உடனே எல்லாம் என்ன சொல்றாங்க, அப்ப நிறைய பாவம் செய்யறது நல்லது, ஏன்னா கிருபை நிறைய உண்டாங்க. அப்படி சொல்லவே இல்லை. பாவம் பெருகி மனு வர்க்கத்தை ஆட்கொள்ள ஆரம்பிச்சது ஒரு மனுஷனுடைய பாவத்தின் மூலமா. ஆனா ஒரு மனுஷனுடைய நீதியின் மூலமா, அவர் செய்த கல்வாரி சிலுவையின் கிரியின் மூலமா கிருபை இன்னும் அதிகமா பெருகிடுச்சு. பாவம் செய்ததை காட்டிலும் கிருபை இன்னும் அதிகமா செஞ்சிருக்குது நமக்கு அப்படின்ற அர்த்தத்துல தான் இதை சொல்லுகிறார். இது சொன்ன உடனே அவருக்கே கொஞ்சம் சந்தேகம் ஆயிடுச்சு, பவுலுக்கே கொஞ்சம் சந்தேகம் ஆயிடுச்சு. ஐயோ, தப்பா புரிஞ்சுக்கிற ஆள்லாம் இருக்கிறானே, இப்படியெல்லாம் கேள்வி கேட்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அதிகாரத்தில் பாருங்க, ஒரு 2 வசனம் பொறுத்து 1ஆம் வசனத்தில் 6ஆம் அதிகாரத்தில் இப்படி சொல்றாரு. ஆகையால் என்ன சொல்லுவோம்? அவர் மனசு அப்படியே ரீட் பண்றாரு பாருங்க. ஒரு பிரசங்கியாருன்னா அப்படிதான் இருக்கணும். நீங்க கேட்டு நான் சொல்றது இல்லை, நீங்க என்ன கேட்குறீங்கன்னு தெரிஞ்சு நான் சொல்றது. அதனால நீங்க என்ன கேட்கவே வேண்டியதில்லை, உங்க உள்ள என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியும். அதை தெரிஞ்சு அதுக்கு பதில் அளிச்சுட்டு தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஆகையால் நம்ம என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? சிலர் அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியுது அவருக்கு. நம்ம சொன்னதை தப்பா எடுத்துக்கிட்டு சிலர் அந்த மாதிரிலாம் யோசிக்கிறான். கிருபை பெருகிற இடத்துல, பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகுன்னு சொல்லிட்டாரு, அதனால பாவத்திலே நிலைநிற்கலாம், பாவ வாழ்க்கையே வாழ்ந்துக்கலாமே, கடவுள் கிருபை காட்டுவாரு அப்படின்லாம் சொல்லலாமா? சொல்றாரு, கூடாதே. ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா வந்துருக்கு, காட் forbid. God forbid, not let it never be so, may it not be so. அழுத்தம் திருத்தமா சொல்றாரு, கிடையாது, அப்படி நான் போதிக்கலங்கிறார். அப்படி நினைச்சீங்கன்னா தப்பா நினைச்சிட்டீங்க. ஏன் இதை சொல்றேன்னா, நிறைய பேர் இந்த சட்டத்திட்டங்களை போதிக்கிறவங்க நம்மளை குற்றஞ்சாட்டுறாங்க. என்னன்னா, நீ சட்டத்திட்டத்தை கரெக்டா பேசுறது இல்லை. ஒருத்தர் சொல்றாருன்ட்டு, உங்களை எனக்கு ஏன் பிடிக்கலன்னாயா? என்ன பிடிக்கலன்றது 1000 காரணம் நிறைய பேருக்கு இருக்குது பாருங்க. ஆனால் இங்கே எனக்கு பிடிக்கிறவங்க தான் வந்திருக்கிறீங்க இங்கே, அதனால் தைரியம் பேசலாம். சொல்கிறாரு, உங்களை எனக்கு ஏன் பிடிக்கலன்னா, நீங்கள் கிருபன்னு இதை பற்றி பேசுறீங்க, பாவத்தை கண்டித்து உணர்த்துறது கிடையாது. நான் அதான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்களே, 50 வருஷமா பண்ணி என்ன ஆச்சு? இப்போ பாவம் தான் பெருகிட்டு இருக்குது. இதை செய்யாத செய்யாத செய்யாதன்னா, இதை செய்யாத அதை செய்யாத, இப்படி செய்யாத அப்படி செய்யாதுன்னு சொல்லி 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 எதை செய்யாத என்னங்களா அதைத்தான் ஃபர்ஸ்ட் சான்ஸ் கிடைச்ச உடனே செய்வோம். அமெரிக்காவில் நான் படிக்கும்போது அங்கே சில தேசங்கள்லேருந்து ஆட்கள் வருவாங்க படிக்கிறதுக்கு. அந்த சில தேசங்கள்லாம் ரொம்ப கட்டுப்பாடுகள் உள்ள தேசம். அங்கே குடிக்க முடியாது, ஆட முடியாது, பாட்டி வைக்க முடியாது, பாட்டு பாட முடியாது, டான்ஸ் ஆட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது பாருங்கள் அந்த நாடுகளில். அப்படிப்பட்ட ஊர்கள்லேருந்து இங்கே படிக்கிறதுக்கு வருவானுங்க. அங்கே காலடி எடுத்து வச்சோன்னா ஆடுவானுங்க பாருங்கள், ஒரு ஆட்டம் தலை தெறிக்க ஆடுவான். அவன் என்ன பண்ணுறான்னு அவனுக்கே தெரியாது, படிக்கவே மாட்டான் பாருங்க. கையில் நிறைய காசு, நாங்கள்லாம் காசு இல்லாமல் போய் படித்தாளுங்க, இவங்கெல்லாம் காசோட இறங்கிடுறான். நேரம் குதி ஆட்டம் போட்டாங்கன்னா ஐயோ ஐயோ, பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் தூங்க முடியும், அந்த ஆட்டம் ஆடுவாங்க. மியூசிக்கை போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு குடிச்சு வெறிச்சு கொண்டு போய் காரை விட்டு இடிச்சு எல்லாம் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஏன்னா அவங்க ஊரில் அதெல்லாம் செய்ய முடியாது பாருங்க. அங்கே செய்ய முடியாதுன்னா அந்த ஊரை விட்டு வெளியே வந்த உடனே அவன் புத்தி என்னன்றது வெளியே வந்துடுது. கரெக்டா? நீங்க செய்யாத செய்யாத செய்யாதுன்னு சொல்லிட்டு பாருங்க, ஏதாவது பயங்காட்டி பாருங்க, போலீஸ் பிடிச்சிருவாங்க, அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க, செஞ்சினா நீ அவ்வளவுதான் நரகத்துக்கு போய்டு அப்படிலாம் சொன்னீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு செய்யாம இருப்பான். ஆனால் கொஞ்சம் தூரம் போயிட்டான்னா பாருங்க, வீட்டை விட்டு கொஞ்சம் தூரத்தில் கொண்டு போய் விட்டீங்கன்னா பாருங்க, கெட்டகுமாரன் மாதிரி ஆயிடுவான், பண்ணி மேய்க்கிற நிலைக்கு வந்துடுவான். ஏன்னு சொன்னா அங்க போன உடனே இந்த ஆடுற புத்தி வந்துடும். ஏன்னா அவனுக்குள்ள சுவாபம் அப்படி இருக்குது. அப்ப வேதம் என்னத்தை போதிக்கிறது? இப்ப 2ஆம் வசனம் பாருங்க, பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? பாவம் பாவம் நீங்க ரோமர் 6ஆம் அதிகாரத்திலாம் சொல்லும்போது, ரோமருக்கு எழுதின புஸ்தக நிருபத்திலேயே பாருங்க, பாவம் பாவம்னு சொல்லும் போதெல்லாம் பாவ சுவாபத்தை தான் குறிக்கிறது. 1-2 வசனத்தை தவிர மீதி எல்லாம் பாவ சுவாபத்தை தான் குறிக்கிறது ஒழிய பாவ செயல்களை அல்ல. எத்தனை பேருக்கு தெரியும் பாவ சுவாபத்துக்கும் பாவ செயல்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குதுன்னு? பாவ செயல்னா சின்ஃபுல் ஆக்ட்ஸ், நான் பண்ணுகிற பாவமான செய்கைகள்
இதை பண்ணா அதை பண்ணா அப்படின்னு சொல்றீங்கல்ல, அது பாவ சுவாபம்னா வேற. ஒருவேளை செயல் அது வெளிப்படாம இருந்திருக்கலாம், ஆனால் உள்ள பாவம் இருக்குது, சுவாபம் இருக்குது. அது ஏற்ற நேரத்தில் அது வெளியே வரும், பல விதமாக வெளியே வரும், பல விதமான செய்கைகள் மூலமாக வெளியே வரும். சில நேரத்தில் செய்கை இல்லைனா கூட உள்ள பாவம் இருக்குது. பாவத்துக்கு மரித்த நாம் என்று வேதம் சொல்லும்போது, பவுல் சொல்லும்போது எதை சொல்றாரு? பாவம் செய்யறதுக்கு மரிக்கல, பாவ சுவாபத்துக்கு மரித்திருக்கிறோன்றாரு. பாவம் செய்யறதை பற்றி அங்க சொல்ல, செயல்களை பற்றி சொல்லல, சுவாபத்தை பற்றி சொல்றாரு. ரொம்ப நல்லா கவனிக்கணும் பாருங்க. சுவாபத்தை பற்றி சொல்றாருன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்ன சொல்றோம்? நம்ம இயேசு கல்வாரி சிலுவையில் மரித்த போது, அவர் நம்முடைய பாவத்தை சுமந்து மரித்த போது, நம்முடைய பாவ சுவாபத்தையே நம்மிலிருந்து அறுத்தி எறிந்து விட்டார். அவருடைய கல்வாரி சிலுவையின் மரணம், அவர் நமக்காக செய்த அந்த பாவ பரிகாரமானது பாவ சுவாபத்தை நம்முடைய உள்ளத்திலிருந்து வெட்டி எரிந்து போட்டு விட்டது என்கிற அர்த்தத்தில் தான் அப்படி சொல்லிடுது. பாவத்துக்கு மரித்த நாம்னு சொல்லும்போது பாவ செயல்களை குறிக்கல, பாவ சுவாபத்தை குறித்தது. அந்த சுவாபம் இல்லை, அந்த சுவாபத்துக்கு நாம் செத்து விட்டோம் என்கிற அர்த்தத்தில் தான் அது சொல்லுகிறது. அப்ப கர்த்தர் பாவத்தை எப்படி டீல் பண்ணி இருக்கிறாருன்னு வேதவசனம் போதிக்கிறது. கிருபையை நல்லா புரிஞ்சு கொள்ளணும். கிருபையுடைய ப்ரொவிஷன் என்ன கிருபை பண்ணியிருக்குதுங்கிறத புரிந்து கொள்ளணும். இல்லைன்னா தப்பா புரிந்து கொண்டு தப்பா செய்துட்டு இருப்போம். என்ன பண்ணிருக்குது கர்த்தர் கிருபையில்? என்ன பண்ணியிருக்கிறாரு? வெறும் பாவ செயல்களை தடுத்து நிறுத்தல, பாவ சுவாபத்தை, அதாவது ரூட்டுக்கே போயிட்டாரு. செயல்கள் எங்கிருந்து உண்டாகிறது? சுவாபத்திலிருந்து தான் உண்டாகிறது. சுவாபம் இருந்தால் தான் செயல் வரும், இல்லையா? வெறும் செயலை போக்கி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா செயலை போக்கினீங்கன்னா கூட, பாவ சுவாபத்தை போக்கலன்னா பின்னால் ஒரு நாள் திரும்ப செயல் முளைச்சிரும், இல்லைங்களா? சுவாபம் இருக்கிற வரைக்கும் செயல் திரும்ப வர வாய்ப்புகள் உண்டு, நிச்சயமா வரும். அப்ப பாவத்தை, ஒருவனுக்கு பாவத்தின் மீது நிச்சயமா வெற்றியை தர வேணும் என்று சொன்னால் செயல்களை போக்கி பிரயோஜனம் கிடையாது, அல்லது செயல்களை டீல் பண்ணி பிரயோஜனம் கிடையாது, சுவாபத்தை டீல் பண்ண வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையாகவே பாவத்தை நம்ம டீல் பண்றோம். அப்ப கர்த்தர் அதனாலதான் என்ன பண்ணாரு? செயல்களை டீல் பண்ணாம ரூட்டுக்கு போயிட்டாரு. ரூட்டுக்கு போய் என்ன பண்றாரு? சுவாபத்தை டீல் பண்ணி இருக்கிறாரு. பாவத்துக்கு செத்த நாம்னு சொன்னா பாவ சுவாபத்துக்கு செத்து விட்டோம். சுவாபம் இப்போ நமக்குள்ள இல்லை. அந்த பாவ சுவாபம் நமக்கு இன்றைக்கு இல்லைங்கிறார். இதுதான் இந்த சட்டத்திட்டங்களை போதிக்கிறவர்களுக்கும் கிருபையை போதிக்கிறவர்களுக்கும் பெரிய வித்தியாசம். அந்த உபதேசத்துக்கும் இந்த உபதேசத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அவங்க என்னத்தை போதிக்கிறாங்க? அவங்க இந்த கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை சொல்றதே கிடையாது. கிருபை நமக்கு என்ன பண்ணிருக்குன்னு சொல்றது, சுவாபத்தை டீல் பண்ணிருக்காருன்றதை டீல் பண்றதே கிடையாது. அவங்க சுவாபமும் செயலுக்கும், சுவாபத்துக்கும் செயலுக்குள்ள வித்தியாசத்தையே அவங்க கவனிக்கிறது கிடையாது. அதை பற்றி அவங்களுக்கே வெளிச்சம் இல்லையா என்னன்னு தெரியல, கவனிக்கிறது கிடையாது. அவங்க எதை எம்பசைஸ் பண்றாங்க, அதை எதை வலியுறுத்துறாங்கன்னா, எப்ப பார்த்தாலும் செயலைத்தான் வலியுறுத்தி கொண்டிருப்பார்கள். அதை செய்யாத, இதை செய்யாத, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, இதை தொடாத, இதை பண்ணாத, செய்யாத, இப்படி செய்ய, அப்படி செய், இதுதான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆக்ஷன்ஸை பற்றி தான் பேசுவாங்களோ ஒழிய சுவாபத்தை பற்றி பேசவே மாட்டார்கள். அவங்க தான் என்ன சொல்றாங்க, நம்மள என்ன சொல்றாங்க, நீங்க அதை பேசுறதே கிடையாது, பாவத்தை நீங்க கண்டித்து உணர்த்தி பேசுறது கிடையாதுன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நீங்க ஏன் வாயை திறந்தா செய்யக்கூடாதுன்னு சொல்ற மாட்டேன்றீங்க. எவ்வளவு பேர் சிகரெட் குடிச்சிட்டு வர்றான், நீங்க சொல்லியா சிகரெட் குடிக்கூடாதுன்னு சொல்லியா? அது அவங்க அம்மா பாட்டி எல்லாரும் தான் சொல்லி இருக்கிறாங்களே. ஹலோ, நான் வேற பிரசங்கியாரா இருந்துகிட்டு அவங்க பாட்டி மாதிரி நான் வேற சொல்லிட்டு இருக்கணுமா? கோயில்ல வந்தா அவன் நினைப்பான், பாட்டி தான் கத்திட்டு இருக்குது, இவரும் கத்திட்டு இருக்கிறாரு கோயில்ல வந்து. இருக்கீங்களா? நீங்க ரூல் போடுறது இல்லையே. குடிக்கிறவர்கள் சொல்றாரு, ரூல் போடணியா? குடிக்கிறவர்கள், பொடி போடுகிறவர்கள், சினிமா பார்க்கிறவர்கள், சிகரெட் குடிக்கிறவர்கள், இன்னும் பெரிய லிஸ்டே சொல்றாரு. இல்லை, லிஸ்ட் எல்லாம் கரெக்டாங்க, யார் அதெல்லாம் செய்யலான்னு இங்க போதிக்கல, அப்படியெல்லாம் நாங்கள் போதிக்கிறது கிடையாது. நம்ம என்ன ஊர்ல இருக்கிற டிவி பார்த்துட்டு இருங்க, ஒருத்தன் சிகரெட்டை பற்ற வச்ச உடனே கீழே வந்துடுது. சிகரெட்டு உடலுக்கு கேடு. இதுக்கு பைபிள் தேவையா? அவன் ஒரு தடவையும் சிகரெட் பிடிக்கிறத டிவியில் பார்க்கும்போது கீழே ஒரு மெசேஜ் போட்டுறான், இது நல்லது இல்லைன்னு. குடியை குடிக்கும்போது குடியை கெடுக்கும்னு மெசேஜ் போட்டுறான் கரெக்டாக கீழே.
சாராய கடைக்கு வெளியே போட்டு வச்சிருக்காங்க, குடியை கெடுக்கும். அதை பார்த்துட்டு தானே போய் குடிக்கிறாங்க. வீட்டில் குடிக்காதுன்னு சொல்லி அப்புறம் சாராய கடையில் போய் அங்கே வேற போர்டே மாட்டி வச்சிருக்காங்க, குடியை கெடுக்கணும். அப்படியே அதை தாண்டி தான் போய் குடிக்கிறாங்க. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, சபைக்கு வந்தால் நீங்கள் ஏன் சொல்லுவது கிடையாது, எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறீங்களே. சபை எல்லாரும் ஓதுறதையே இங்கேயே ஓதிட்டு இருந்தா சபைக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? சபை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே என்னத்தை செய்திருக்கிறார், நம்முடைய பாவ பிரச்சனையை எப்படி போக்கி இருக்கிறார் என்று சொல்ற இடம். உலகமும் உலகத்தின் பல்கலைக்கழகங்களும் உலக அறிவாளிகளும் சொல்றதை காட்டிலும் அற்புதமான காரியங்களை சொல்லுகிறது. நான் என்ன சொல்றேன், அந்த பாவ செயல்கள் பாவ சுவாபத்திலிருந்து வருகிறது. கல்வாரி சிலுவையிலே இயேசு என்னுடைய பாவ சுவாபத்தை வெட்டி எறிந்து விட்டார். மைண்ட்ல என்ன பண்ணுது, அதே ஆசாபாசங்கள், அதே காரியங்கள், அதே ஆசைகள், அதே காரியங்கள், இந்த கெட்ட எண்ணங்கள் இவையெல்லாம் வருது. அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது, பாவத்துல ஒரு விருப்பம் உண்டாகிறது, ஆசை உண்டாகிறது, எல்லாம் உண்டாகிறது. எங்க இருந்து உண்டாகுது? சுவாபத்திலிருந்து உண்டாக முடியாது. ஏன்னா சுவாபத்துல பாவத்துக்கு நான் செத்தவன் ஆகிவிட்டேன். இப்ப எங்க இருந்து உண்டாகுது? மனதிலிருந்து உண்டாகுது. மாறிடா இம்மானேசரே, ஆஹா மாறாதவர் அன்பென்னாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே இம்மான்பிதே. மாறிடா இம்மானேசரே, ஆஹா மாறாதவர் அன்பென்னாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே இம்மான்பிதே. இயேசுவின் மகா அன்பிதே, அதனால அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிதே, ஆழமறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் உன்னை தேடி வந்தாரே, நீசரின் கண்ணை கள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் உன்னை தேடி வந்தாரே, நீசனின் உன்னை கள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. இயேசுவின் மகா அன்பிதே, அதனால அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிதே, அதனால அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே. உள்ளத்தால் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசித்ததினா, அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. உள்ளத்தால் அவரை தள்ளினோ தம் உள்ளம்